ஹாய், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திவ்யதேசம் 4வது திவ்யதேசமான திருவெள்ளரை. இந்த ஊருக்கு நிறைய பேர் இருக்குது. திருவெள்ளரை அப்படின்னு ஒரு பேர், ஆதி வெள்ளரை அப்படின்னு ஒரு பேர், ஸ்வேதகிரி அப்படின்னு ஒரு பேர், நீலிகாவனம், வராகக்ஷேத்திரம், வராகபுரி, ஸ்வேத வராகபுரி, உத்தமக்ஷேத்திரம், ஹிதக்ஷேத்திரம் அப்படின்னு நிறைய பேர். சரி, அது என்ன திருவெள்ளரை அப்படின்னு பார்த்தா, திரு அப்படின்னா உனக்கு தெரியும், இட் இஸ் ரெஸ்பெக்ட். திருவரங்கம், திருக்கோழி அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி திருவெள்ளரையில் திரு இஸ் ரெஸ்பெக்ட். ஒயிட், ஒயிட் இஸ் ஸ்வேதம், வெள்ளை, வெள்ளைனா ஒயிட். அரை இஸ் பிளேஸ். திருவெள்ளரை, த ரெஸ்பெக்ட்ஃபுல் பிளேஸ் which is situated on a rocks in white color. வெள்ளை கலரில், வெள்ளை நிறத்தில் உள்ள பாறைகளின் மேல் அமைந்த கோவில் தான் திருவெள்ளரை. சரி, இந்த கோவில் ஸ்ரீரங்கத்தை விட ஓல்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனாலேயே இந்த ஊருக்கு ஆதி வெள்ளரை ஆர் ஆதி க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெம்பிள். இந்த கோவில் அந்த காலத்தில் சேர ராஜா, சோழன், பாண்டிய ராஜாலாம் நிறைய இந்த கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி சிபி சக்கரவர்த்தி, வேபேக் சிபி சக்கரவர்த்தி இந்த கோவிலை ஆரம்ப காலத்தில் கட்டினதாகவும் ஒரு ஸ்கிரிப்சர்ஸ். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில் சிபி சக்கரவர்த்தி இங்கே வர்றச்சே, அப்போல்லாம் ஃபாரஸ்ட் தானே, நீலிகாவனம்னு சொன்னேன், இட்ஸ் அ ஃபாரஸ்ட். ஃபாரஸ்டில் அப்படி வந்துட்டே இருக்கிறச்சே ஒரு ஒயிட் கலர் பிக், ஸ்வேத வராகம், ஸ்வேதம்னா ஒயிட் உனக்கு தெரியும், வராகம்னா பிக்கு, ஸ்வேத வராகமாக பெருமாள் சிபி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்ததுனால இந்த ஊருக்கு ஸ்வேத வராகபுரி, ஸ்வேத வராக க்ஷேத்திரம் ஆர் வராக க்ஷேத்திரம்னு பேர். அதனால ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக இவர் ஒரு கோவில் அங்கே கட்டியிருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோவில் இருக்குது. இட் இஸ் பிலீவ்டு என்னன்னா, முன்னெல்லாம் 3700 பிராமின் ஃபேமிலி இந்த ஊரை சுற்றி, இந்த கோவிலை சுற்றி, இந்த ஊரில் இருந்திருக்கிறதா எழுதி வச்சிருக்காங்க. அந்த 3700ல் சுவாமியுமே அடக்கம். ஈவன் சாக்ஷாத் பெருமாள் who resides in திருவள்ளரை, he took the form of a human being and he was staying in திருவள்ளரை அப்படின்னு இட் இஸ் பிலீவ்டு. சரி, இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட். நீ கார்லேயோ, பைக்லேயோ, நடந்தோ, பஸ்லேயோ, எதுலேயோ போய் அந்த கோவில் வாசலில் இறங்குவே இல்லையா, இறங்கினோடனே ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கிளைம் 18 ஸ்டெப்ஸு, 18 ஸ்டெப். அது என்ன 18ஓட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தா, பகவத்கீதை உனக்கு தெரியும், அதில் 18 சாப்டர், ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப். ஏறினா என்ன பார்க்கலாம், ஒரு கிருஷ்ணன், பியூட்டிஃபுல் கிருஷ்ணாவை மாச்சி பார்த்துட்டு அடுத்தது 4 ஸ்டெப்பு ஏறி போனோம். வெறும் 4, 4 ஸ்டெப்பும் 4 வேதம், ருக், யஜுர், சாம அண்ட் அதர்வண வேதம், 4 ஸ்டெப்பும் 4 வேதம். அடுத்தது 5 ஸ்டெப் வரும், அது பஞ்சபூதம். பஞ்சபூதம்னா உனக்கு தெரியுமே, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இது பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்தை தாண்டி கொஞ்ச தூரம் நடந்து போனேன்னா ஒரு பியூட்டிஃபுல் பலிப்பீடம் வரும். இந்த பலிப்பீடம் நிறைய பேருக்கு இந்த பலிப்பீடம் குலதெய்வம். அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி வேண்டினது எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை. இப்போவும் அந்த கோவிலுக்கு போனால் 4 பிரதட்சணம் பலிப்பீடத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8 படி ஏறணும். 8 படி என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது அஷ்டாட்சரம். அஷ்டாட்சரத்துக்கு 8 படி. 8 படி ஏறினா பெருமாளை பார்த்துடலாம்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்த்துட முடியாது. பெருமாள் எவ்வளோ பெரியவர், கொஞ்சம் யூ ஹாவ் டு டேக் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் 24 ஸ்டெப்ஸு, பியூட்டிஃபுல் ஸ்டெப்ஸு ஏறினா பெருமாளை சேவிக்கலாம். அது என்ன 24 ஸ்டெப்ஸ்னா, காயத்ரி மந்திரத்தில் 24 இல்லையா, 24 காயத்ரி மந்திரமும் அங்கே படிகளாக இருக்குன்னு ஐதீகம். சரி, இது உத்தராயணம், தக்ஷிணாயனம்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. when the sun travels in the north it is called as உத்தராயணம், when the sun travels in the south it is called as தக்ஷிணாயனம். அதாவது தை மாசத்திலிருந்து
ஆனி மாதம் வர இட் இஸ் கால்ட் அஸ் உத்தராயணம். அப்போ ஒரு என்ட்ரன்ஸும், தட்சிணாயனத்தில் ஒரு என்ட்ரன்ஸும் திறந்துருக்கும். பட் எனி டைம் நீ எந்த சமயம் போறியோ, உத்தராயணம்னா உத்தராயண கேட்டில் போனோம், தட்சிணாயனம்னா தட்சிணாயன கேட். இது திறந்திருக்கும், இல்லை அது திறந்திருக்கும், இது மூடி இருக்கும், இல்லை அது மூடி இருக்கும், ஏதாவது ஒன்று திறந்திருக்கும் பெருமாள் சேவிக்கிறது. சரி, அப்படி ஏறினா மேலே போய் உமாச்சியை பார்த்தா என்ன, சன்னதிக்குள்ள உமாச்சி இருப்பா, தாயார் இருப்பா, கூட யாராவது ஒருத்தர் இருப்பார்ல. இங்கே 7 பேர் இருப்பார். பெருமாளோட ரைட் சைடில் மேலே சூரியன் உமாச்சி, சன் காட் வந்து சாமரம் வீசின்னு இருப்பார். லெஃப்ட் சைடில் மூன் காட் சந்திரன் உமாச்சி வீசின்னு இருப்பார். அதே மாதிரி பெருமாள் நடுவில் நின்றுட்டு இருப்பார். பெருமாளுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் கருட உமாச்சி, கருடக்கொடி, அக்கம் பக்கம் கருடக்கொடி, ஆம் எல்லாம் கருடக்கொடி, அந்த கருட உமாச்சி ரைட்டில் இருப்பார். லெஃப்டில் ஆதிசேஷன் ஸ்னேக் உமாச்சி ஹியூமன் ஃபார்மில் இருப்பார். அப்புறம் கீழே பெருமாள் ரைட் திருவடிக்கிட்ட மார்க்கண்டேய உமாச்சி, உப்பிலியப்பன் கோயிலில் சேவிச்சு அதே மார்க்கண்டேய உமாச்சி. லெஃப்ட் சைடில் பூமாதேவி, உப்பிலியப்பன் கோயிலில் இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே மாறி உட்காந்துருப்பா. பூமாதேவி தபஸ் பண்ணிட்டு இருப்பா. நடுவில் உமாச்சி கையில் பிரயோக சக்கரத்தோட, அப்படின்னா எல்லா கோவிலும் இப்படி இருக்கும், இங்கே இப்படி இருக்கும். உன்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணினா படுத்தினா கவலைப்படாத, இந்த பிரயோக சக்கரத்தால் டக்குன்னு அவளை கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு உமாச்சி சொல்கிறதா ஐதீகம். பிரயோக சக்கரத்தோடு இருப்பார். இந்த உமாச்சி பேர் புண்டரீகாக்ஷன்னு பேர். அது என்ன புண்டரீகாக்ஷன் அப்படின்னா, முன்ன காலத்தில் புண்டரீகாக்ஷன் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு இந்த உமாச்சி காட்சி கொடுத்ததுனால அவருக்கு புண்டரீகாக்ஷன் ஒரு பேர். அப்படியே அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா உற்சவர் உமாச்சி இருப்பார். அவர் பேர் என்ன, சென் தாமரை கண்ணன். அவரோட 2 கண்ணும் ரெட் லோட்டஸ் மாதிரி இருக்குமா. ரெட் லோட்டஸ் யார், உங்கள் அம்மா பேர் என்ன, செங்கமலம் தானே, அந்த பேர் தான் உங்கள் அம்மாவுக்கு வச்சிருக்கு. ரெட் லோட்டஸ் மாதிரி. பக்கத்தில் பங்கஜவல்லி தாயார். இந்த ஊரில் தாயார் இஸ் தி பாஸ். எல்லா ஊர்லேயும் பெருமாள் பாஸாக இருப்பார்ல, இங்கே தாயார் இஸ் தி பாஸ். அதர் பிளேசஸ் லைக் திருக்கோழி பார்த்தா இல்லையா, 2வது திவ்யதேசம், அங்கே கமலவல்லி தாயார். அடுத்தது நாச்சியார் கோவிலில் பஞ்சுலவல்லி தாயார். அப்புறம் ஸ்ரீலிபுத்தூரில் கோதா உன் பேர் ஆண்டாள் உமாச்சி, அங்கே. அதே மாதிரி இந்த ஊரில் பங்கஜவல்லி தாயார் தான் பாஸ். பெருமாள் தாயார் சேவிச்சுட்டு அப்படி இறங்கி வந்து போனால் உய்ய கொண்டார் அப்படின்னு ஒரு குரு பரம்பரையில் அவர் நம்ம வைஷ்ணவிசத்தையும் குரு பரம்பரையையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண குரு. விஸ்வக்ஷேனரில் ஆரம்பித்து, பெருமாள் தாயார் விஸ்வக்ஷேனரில் ஆரம்பித்து நம்மாழ்வார் வழியாக உய்ய கொண்டார் குரு பரம்பரையில் இருக்குது. அவர் பிறந்த ஊர் இது. அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எங்களாழ்வான் அப்படின்னு ஒருத்தர், அவரும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கு. அவருக்கு ஒரு சன்னதி. அவள் 2 பேரையும் சேவிச்சுட்டு நேராக உள்ள போனால் செங்கமல தாயார், தனி கோயில் தாயார், த பாஸ் உட்காந்துட்டு இருக்கு அழகா. கீழே செங்கமல தாயார் சேவிச்சுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வெளியில் வந்து ரைட் சைடில் பார்த்தா தர் இஸ் அ ஹோல் இன் தி கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் வந்து அந்த செவரில் அது வழியாக ஒத்து பார்த்தேன்னா யூ கேன் சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் as well as ராக்ஃபோர்ட், தட் இஸ் மலைக்கோட்டை. பெருமாள் சேவிச்சுட்டு வெளியில் வந்தால் சக்கரத்தாழ்வார் சேவிக்கலாம், நரசிம்மர் சேவிக்கலாம். சேவிச்சுட்டு காரிய சித்தி ஆஞ்சநேயர், அவர் கண்ணு பார்த்தீங்கன்னா முழிச்சு ஒன்றையே பார்க்குற மாதிரி, எந்த பக்கம் போனாலும் ஒன்றையே பார்க்குற மாதிரி இருப்பார். அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வந்து அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டு வர்றச்சே சுவாமியோட ரைட் சைட் கார்னரில் ஸ்வஸ்தி குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு மாமியார் மருமகள் குளம்னு பேர். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்கம் குளிக்கிறவா அந்த பக்கம் தெரிய மாட்டா, அந்த பக்கம் குளிக்கிறவா இந்த பக்கம் தெரிய மாட்டா. சச் அ பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர். அது ரொம்ப ட்ரீட் டு ஐஸ், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த குளம் பார்த்துட்டு இந்த பெருமாளை நினச்சுட்டே நம்ம அதுக்கு போகலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த கோவில், இந்த பெருமாள் திவ்ய தேசம்னா ஆழ்வார் பாடியிருக்கணும் இல்லையா, இந்த கோவிலை பெரியாழ்வார், பெரியாழ்வார்னா யார், ஆண்டாள் உமாச்சியோட அப்பா பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வார் கலியன். திருமங்கையாழ்வாருக்கு இன்னொரு ஆசையாக கூப்பிட்ற பேர் கலியன். கலியனும் பெரியாழ்வாரும் இந்த கோவிலை பாடியிருக்காங்க. இந்த கோவிலை பற்றி சொல்கிறதுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. யுகமாக இருக்கிற பெருமாள். ராமாவதாரத்தில் இருக்குது, கிருஷ்ணாவதாரத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் கலியுகத்தில் இப்போ இருக்குது, அதுக்கு முன்னாடி கிருத்த யுகத்தில் இருக்குது, அதுக்கும் முன்னாடி டைம் இஸ் நாட் நோன். அவ்வளோ வருஷமாக இந்த பெருமாள் இருக்கார். அதனால் அவ்வளோ ஸ்டோரிஸ் அசோசியேட்டட் வித் த டெம்பிள். இருந்தாலும் டு மேக் இட் கிறிஸ்ப்
சிபி சக்கரவர்த்திக்கு வெள்ளை பன்றி ஸ்வேத வராகமாக காட்சி தந்தது, புண்டரீகாட்ச ரிஷிக்கு காட்சி தந்ததுங்கிற 2 குட்டி ஸ்டோரிஸ் மட்டும் சொல்லிவிட்டு, வித் ஹாப்பி மெமரி we will dwell in this திருவள்ளரை. அதே நினைப்போட அடுத்த கோவில் பார்க்குறதுக்கு மட்டும் have a nice time.